அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, போயம் 6 சி ஃபீவர் அப்படிங்கிற போயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் நம்ம சிலபஸில் ஏற்கனவே இருந்த டாபிக் தான். ஸோ புதுசாக இன்க்ளூட் பண்ணலை, ஓகேவா? சி ஃபீவர். ஸோ இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது ஜஸ்ட் இந்த பிக்சரிஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இது ஒரு கப்பல் பயணம். ஏற்கனவே போயிட்டு வந்த ஒரு ஒரு நபர் வந்து திரும்ப அதோட அழகை சொல்லி திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்து தெரிவிக்கிறார். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போயம் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப சிம்பிள் போயம் தான், ஓகேவா? இந்த புக் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கேன், இந்த புக்கை தமிழ்ல கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்ல மட்டும் வாசிங்க, புரியல்னா மட்டும் தமிழ் செய்து போனா போதும், ஓகேவா? ஓகே. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன், டு த லோன்லி சீ அண்ட் த ஸ்கை. நான் திரும்ப என்ன செய்ய விரும்புறேன்? அந்த கடலுக்கு போக விரும்புறேன். அந்த தனிமையான கடல் அண்டு மேகம் இருக்கு இல்லையா, அதான் சொல்றாங்க, ஓகேவா? ஸ்கை. அடுத்து, and all I ask is a tall ship and a star to steer her by. நான் கேட்கறதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு உயரமான கப்பலும் என்னை வழி நடத்த ஒரு ஸ்டாரும் தான், ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கப்பல்ல முன்னாலாம் எப்படின்னா நட்சத்திரத்தை வச்சுதான் டைரக்ஷன் கண்டுபிடிப்பாங்க இல்லையா? ஸோ அதை டிபெண்ட்ஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அண்ட் த வீல்ஸ் கிக் அண்ட் த விண்ட் சாங் அண்ட் த ஒயிட் செயில் ஷேக்கிங். கப்பலுடைய சக்கரம் இருக்கு இல்லையா, அது சுத்துற சக்கரமும் அந்த காத்தடிக்கிற சவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் சேல் ஷேக்கிங்கிறது அந்த அலனால ஏற்படுற வெண்மையான அந்த என்ன சொல்றது, அந்த நுர மாதிரி இருக்குது இல்லையா, ஒயிட் சேல் ஷேக்கிங் அப்படிங்கிறதுனா அது போறப்ப ஏற்படுற அந்த ஒயிட் கலர், இதெல்லாம் நான் திரும்ப பார்க்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் த கிரே மிஸ்ட் ஆன் த சீ ஸ்பேஸ் அண்ட் கிரே டான் பிரேக்கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடலை பார்க்கும்போது ஒரு மாதிரி கிரே கலர்ல ஒரு மிஸ்ட் தெரியும், ஓகேவா, அந்த மேற்பரப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டான் பிரேக்கிங், கிரே டான் பிரேக்கிங்கிறது அதுக்கப்புறம் அது என்ன செஞ்சிடும், அது பக்கத்தில் போக 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 அந்த டான் பிரேக் வந்து கிரே கலர் வந்து அப்படியே பிரேக் ஆக ஆரம்பிக்கும், ஓகேவா? ஓகே. ஐ மஸ்ட் கோ டு டவுன் த சி அகைன் ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைட். நான் கண்டிப்பாக போகணும், ஏன்னா அங்கே இருக்க டைடுங்கிறது அலை, அது வந்து தன்னை அழைக்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இட்ஸ் ஏ வைல்டு கால் அண்ட் த கிளியர் கால் தட் மே நாட் பி டினைட். இது ரொம்ப வலுவான கால், அதே நிமிஷம் ரொம்ப தெளிவான காலம் கூட, இதை நான் வந்து மறுக்க முடியாது. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் ஏ வைண்டி டே வித் ஏ ஒயிட் கிளவுஸ் ஃப்ளையிங். அதாவது நான் வேண்டதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த வைண்டி டே, அந்த ஒயிட் கிளவுடு நிறைந்த அந்த வைண்டி டே இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு தேவை அப்படிங்கிறது. அண்ட் த ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் த ப்ளவுன் ஸ்பியூ அண்ட் த சீகல்ஸ் கிரையிங். அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, கடற்பறவை இருக்கு இல்லையா, அந்த கடற்பறவையா இருக்கட்டும், அந்த ஒரு என்ன சொல்றது, அடிபட்டு பறக்கும் நீர்த்திரை மற்றும் பறந்து சிதறும் நுரை, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த கடற்பறவை, இதெல்லாம் நான் வந்து திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதுறது. ஃப்ளங் ஸ்ப்ரே அந்த ப்ளவுன் ஸ்பியூ அண்ட் த சீகல்ஸ் கிரையிங், அது விடுற சவுண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகைன் டு த வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப். நான் திரும்பவும் போக விரும்புகிறேன், என்னன்னா ஒரு வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப்ங்கிற ஒரு நாடோடிமான ஒரு வாழ்க்கை திரும்ப நான் வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா? டு த கல்ஸ் வே அண்ட் த வால்ஸ் வே வேர் த விண்ட்ஸ் லைக் எ வெட்டர்ன் நைஃப். கடற்பறவையோட பாதையிலையும் திமிங்கலத்தோட பாதையிலையும், அதே சமயம் அந்த கப்பல் போகும்போது அந்த காற்றை கூர்மையா கத்தி கிழிச்சிட்டு போகும் இல்லையா, ஸோ அதெல்லாம் திரும்ப நான் பார்க்க விரும்புகிறேன். வெட்டர்ன் லைஃப் எப்படி போக விரும்புனா, ஒரு கத்தி எப்படி பிரிச்சுட்டு போகும்ல காற்றை, ஸோ அந்த மாதிரி இந்த கடற்பறவை பாதையிலையும் திமிங்கலத்தோட பாதையிலையும் நான் கூர்மையாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் ஏ மெரி ஆன் ஃப்ரம் ஏ லாஃபிங் ஃபெல்லோ ரோவர். நான் கேட்டுக்கொள்றதுலாம் ஒன்றே ஒன்று தான், ஒரு மகிழ்ச்சியான கதையை ஒரு ஃபெல்லோ, சக ஃபெல்லோவிட்ட சொல்லி என்னது பேசிகிட்டே போகிற அந்த வாழ்க்கை கப்பலில் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் ஏ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிக்ஸ் ஓவர். நீண்ட கடல் பயணம் முடிஞ்ச பிறகு அமைதியான தூக்கம் எனக்கு வேணும். அண்ட் குவைட் ஸ்லீப் அண்ட் ஏ ஸ்வீட் ட்ரீம் வென் த லாங் ட்ரிக்ஸ் ஓவர். அது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு அமைதியான தூக்கம் கலந்த கனவு இருக்கணும், இந்த வாழ்க்கையை நான் திரும்ப அனுபவிக்க நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த கதை இதோட முடியுது. இதை எழுதினவர் வந்து ஜான் மாஸ்ஃபீல்டு அப்படிங்கிற எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப சிம்பிளான தான், ஒகாபுலரின்னு ஒன்றும் பெருசாக இல்லை. ஒகாபுலரியை தாண்டி டிஃபிகல்ட்டான வேர்டு ஏதாவது இருக்குது அப்படின்னா இது இந்த இடத்துல நான் சொல்கிறேன் பாருங்க, இது எல்லாமே ஓகே தான். டால்ஷிப் இதுவும் ஓகே தான். வீல்ஸ் கிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கப்பல் சக்கரதும் சுற்றுறது. வின்சாங்கிறது காற்றுல அந்த உஸ் அப்படின்னு அடிக்கிற சவுண்டு.
ஒயிட் ஷெல் ஷேக்கிங்கிறது அந்த வெண்மையான திரை இருக்கு இல்லையா அது. ஸோ கிரே மிஸ்ட் இது எல்லாமே ஓகே தான். டைட்னா அலைகள். வேற என்ன ஒக்காபுலரி வேர்டு மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க? சீகல்ங்கிறது கடற்பறவை கிரைப் பண்ணுறது. ப்ளவுன்சியூம் அப்படிங்கிறது ஃப்ளங் ஸ்ப்ரேங்கிறது தெரிக்கிறது இதெல்லாம் ஓகேவா. வேக்ரண்ட் ஜிப்சி லைஃப் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கடற்பயண வாழ்க்கை. எப்படின்னா ஜிப்சி லைஃப்னா அங்கங்கே போயிட்டு போயிட்டு வாழ்வாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ வேக்ரண்ட் ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரி தான் ஓகேவா. ஓகே, அடுத்து வேறு என்ன இருக்கு? அவ்வளோதான். ஓகே, ஸோ டிஃபிகல்ட்டான வேர்டுன்னு எதுவும் இல்லை. ஒக்காபுலரி படித்தாலும் நமக்கு மீனிங் புரியும் ஓகேவா. ஓகே, ஸோ இதோட இந்த போயம் முடியுது. கிட்டத்தட்ட 6 போயம் முடிச்சோம். மொத்தம் 26 போயமா 29 போயமான்னு தெரில. ஸோ எல்லா போயமும் நம்ம போட்டுடலாம், டோன்ட் வரி. ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க தயவுசெய்து முதல் ஸ்டோரி எக்ஸ்பிரஷன் நல்லா புரிஞ்சுங்க. அடுத்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே பார்ப்போம் ஓகேவா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் அதில் உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும்.